ஒரு பவுல்ல 1 கப் மைதா மாவு, 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் நெய் சேர்த்து இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். இது ஒரு ஓரமா இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் பொட்டுக்கடலை, 1/2 கப் சர்க்கரை சேர்த்து அரைச்ச இந்த மாவை ஒரு பவுல்ல கொட்டி வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 ஸ்பூன் கசகசா, லைட்டா நிறம் மாறினாலே போதும். அடுப்பு ஆஃப் பண்ணி இந்த பொட்டுக்கடலை மாவுல சேர்த்துக்கலாம். பேன்ல 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்து நிறம் மாற அளவுக்கு வறுத்து இதே பொட்டுக்கடலை, எள்ளு, கசகசா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டா உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி. பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்து நல்லா மெல்லிசா தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு வட்டமா கட் பண்ணிக்கலாம். இந்த வேஸ்ட் மாவு மட்டும் எடுத்துட்டு வெறும் நார்மல் தண்ணிய தொட்டு சுத்தி மட்டும் ஜஸ்ட் தேய்ச்சிக்கலாம் ஒட்டுறதுக்காக. நடுவுல 1 ஸ்பூன் ஸ்டஃபிங் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபோர்க் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டு இந்த ஓர பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்தா ஷேப் சூப்பரா வந்துடும். சூடான எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். தீபாவளி ஸ்பெஷல் சோமாஸ் ரெடி. செமையா இருக்கு. ட்ரை பண்ணி மறந்துடாதீங்க.